உங்களை திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி கிழமையிலும் பரிசுத்த ஆவியின் பாடசாலைக்குள் நடத்துவார். தகுதியற்றவர்களை உங்கள் பாதையில் வரவழைத்து அவர்களையும் எப்படி நேசிப்பதென்று கற்றுத்தருவார். உங்களை அதிகமாக எரிச்சலூட்டும் மக்களோடு எப்படி ஒத்துப்போவது என்பதை உங்களுக்கு கற்றுத்தர அப்படிப்பட்டவர்களை சந்திக்க வைப்பார். அவர்களை தவிர்க்க அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு வீடு மாற்றிக்கொண்டு சென்றாலும் அங்கேயும் 2 பேர் எப்படி இருப்பார்கள். தேவன் மனிதர்களை எப்படி பயன்படுத்துகின்றார் என்பதை நாம் அறிவதில்லை. ஒப்பு காகிதம். ஓ, அவன் என்னை ஒப்பு காகிதத்தை போல தேய்க்கிறானே. ஆம், தேய்க்கிறான் தான். உன்னில் இருக்கும் சில கரடு முரடான பகுதிகளை தேய்த்து முழுமுழுவென்று ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்பியதால் தான் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். வைரமான நம்மை தேய்த்து மெருகூட்டுகின்றார்கள். ஆமென். எனவே நாம் மற்றவர்களிடம் எரிச்சல் அடையும் போது எல்லாம் பிரச்சனை அவர்களிடம் அல்ல, நாமே பிரச்சனை. நமக்குள் இருக்கும் காரியம்தான்.